நாம் அனைவரும் ஒரே தேசத்தில் பிறந்தவர்கள். நமது வாழ்க்கை பாதைகள் மாறுபட்டாலும் நம் அனைவரின் மனதிலும் ஒலிக்கும் உண்மை ஒன்று: நாங்கள் இந்தியர்கள். இப்பொழுது நமது ஒரு தேச உணர்வுகளை வெளிப்படுத்தும் நமது குழந்தைகளின் நாடகத்தை காணலாம். பல குரல்கள், ஒரே நாடு. என் அன்பான பிள்ளைகளே, வணக்கம். இன்று சுதந்திர நாளாக எனக்கு 78வது பிறந்த நாள். எனக்கு 140 கோடி பிள்ளைகள் இருக்கார்கள். எங்களுக்கு ஆயிரக்கணக்கான வழக்கு மொழிகள் இருந்தாலும் 22 அதிகாரப்பூர்வ மொழிகள் இருக்கு. என் நதிகள் கங்கை முதல் காவேரி வரை பல இடங்களை வளமாக்குது. என் மலைகள் இமயமலை முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வரை ஓங்கி நின்று எனக்கு அரணாக உள்ளன. என்னிடம் பக்தியும் அறிவியல் தொழில்நுட்பமும் ஒரு சேரா உள்ளது. இன்று என் உள்ளம் சற்று கலங்குகிறது. ஏன் என் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் போட்டியாக பகையாக நடந்து கொள்கிறார்கள்? இப்போது என் 4 திசைகளில் இருந்து ஒருவர் விதமாக 4 பிள்ளைகள் வரப்போகிறார்கள். வணக்கம். நான் தென்னிந்தியாவிலிருந்து வரேன். இது அமைதியும் அறிவும் மிகுந்த பகுதி. நமஸ்காரம். நான் வட இந்தியாவிலிருந்து வரேன். இது வீரமும் வரலாறும் அடங்கிய பகுதி. நமஸ்கார். நான் கிழக்கு இந்தியாவிலிருந்து வரேன். இது கலாச்சாரமும் கவித்துவமும் மிகுந்த பகுதி. நமஸ்கார். நான் மேற்கிந்தியாவில் இருந்து வரேன். இது வளமும் வர்த்தகமும் நிறைந்த பகுதி. இங்கு தென்னிந்தியாவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 4 முக்கிய மொழிகள் பேசப்படுது. தமிழ் உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று. இந்த பகுதியிலும் ஹிந்தி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், உருது மற்றும் பல மொழிகள் பேசப்படுது. எங்கள் பகுதியில் பெங்காலி, ஒடியா, அசாமி மற்றும் நாகா மொழிகள் பேசப்படுகிறது. எங்க மேற்கிந்தியாவில் மராட்டி, குஜராத்தி, கொங்கணி மற்றும் பல மொழிகள் பேசப்படுது. எங்கள் கர்நாடக இசை காதுகளுக்கு இதம். எங்கள் கதகளி, பரதநாட்டியம் கண்களுக்கு விருந்து. தஞ்சை பெரிய கோயில் எங்கள் கட்டிடக்கலைக்கு சான்று. எங்கள் ஆன்மாவின் இசை கசல். உற்சாகத்தில் நாங்கள் ஆடும் நடனம் பாங்க்ரா. எங்கள் மண்ணில் தான் காதலின் தூய அடையாளமாக தாஜ்மஹால் இருக்கு. எங்கள் பால் கிராமிய பாடல்கள் மற்றும் சாவ் இசை வாழ்வில் தத்துவம் சார்ந்தது. எங்கள் ஒடிசி, பிஹு நடனங்கள் பார்ப்பதற்கு வண்ணமயமாக இருக்கும். கோனார்க் சூரிய கோவில் கட்டிடக்கலைக்கு சான்று.
நாங்கள் ஆடும் தாண்டியா மற்றும் கர்ப்ப நடனங்கள் நவராத்திரி பண்டிகையை இன்னும் அழகாக்கும். எங்கள் துடிப்பான சங்கீத் மற்றும் லாவணி இசையை கேட்டால் நமது இளமையை திரும்பும். அஜந்தா எல்லோரா சிற்பங்கள் எங்க கலை திறமைக்கு சான்று. இங்க தமிழ்நாடு இட்லி சாம்பார், கேரளா புட்டு கடலைக்கறி, கர்நாடகா பிசிபலாபாத், ஹைதராபாத் பிரியாணி. ஒரு தடவை சாப்பிட்டா நீங்க திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. எங்கிருந்து மட்டும் சும்மாவா? உத்தரப்பிரதேஷ் பூரி சப்ஜி, டெல்லி சோலே பட்டூரா, பஞ்சாபி லஸ்ஸி பார்த்தாலே நாக்கு ஊறும். என்கிட்ட இல்லாமலா ஒடிசா பஹலபாத், பீகார் ரேட்டி சோக்கா, ஜார்க்கண்ட் தேக்குவா, அப்புறம் எங்க கல்கத்தா ரசகுல்லா சாப்பிட்டீங்கன்னா அந்த சுவையை மறக்கவே மாட்டீங்க. சரி, நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப நான் சொல்லட்டுமா? குஜராத் தோக்லா, மகாராஷ்டிரா பாவ் பஜ்ஜி, வடா பாவ், அப்புறம் வாயில பட்டாலே இனிக்கும் எங்க சூப்பரான ஜிலேபி. சென்னைக்கு மெரினா பீச், மைசூருக்கு பேலஸ், திருப்பதிக்கு ஏழுமலையான் கோயில், திருச்சூருக்கு அதிரம்பள்ளி ஃபால்ஸ். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? கார்ல இருக்கும் டயரு சவுத் இந்தியானா ஃபயரு. டெல்லியில ஜமா மஸ்ஜித், அம்ரித்சர்ல பொற்கோவில், வாரணாசியில காசி விஸ்வநாதர் கோவில், அப்புறம் தாழ்பாலைவனம். இன்னும் நிறைய பெருமைகள் இருக்கு. கேம்ல போடுறது டாஸ், நார்த் இந்தியானா மாசு. நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்களா? நானும் சொல்றேன் கேளுங்க. கல்கத்தால ஹவுரா பிரிட்ஜ், டார்ஜிலிங்ல டைகர் ஹில், பூரியில ஜெகநாத் கோவில், புத்தகயால மகாபோதி கோவில். இது எல்லாம் எங்க பெருமை. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் டாப்பரு, ஈஸ்ட் இந்தியானா சூப்பரு. சரி சரி, எங்க வெஸ்ட் இந்தியா மட்டும் சும்மாவா? மும்பைல பங்குச்சந்தை, ஷிரடியில சாய்பாபா கோவில், கோவால பசிலிகா சர்ச் மற்றும் வல்லபாய் பட்டேல் பெரிய சிலை. இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. கார்டனா கலர்ஃபுல்லு, வெஸ்ட் இந்தியானா பவர்ஃபுல்லு. எங்க மொழிகள் தான் பழமையானது. சவுத் இந்தியால சரியான பேரு. நிறுத்துங்க. உலக அதிசயம் தாஜ்மஹால் எங்க கிட்ட இருக்கு. நார்த் இந்தியா தான் பொருத்தமா இருக்கும். இல்லவே இல்ல. நாட்டுக்கு தேசிய கீதம் தந்த எங்க வரலாறு பெருமை மிக்கது. கிழக்கு இந்தியா தான் கரெக்ட். இதை ஏத்துக்க முடியாது. எங்க சிறப்பான வணிகம் தான் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுவது. வெஸ்ட் இந்தியா தான் சரி. ஐயோ, இவங்க அவங்களோட பெருமை எல்லாம் சொன்னாங்க, அது சரிதான். ஆனா இவங்க சண்டை போடுறத பார்த்தா என் மனசு வலிக்குது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தோட அர்த்தம் புரியல. இதை இவங்களுக்கு யாரு புரிய வைக்க முடியும்? என்னோட விடுதலைக்காக போராடின அந்த பிள்ளைகளே வந்து சொன்னாதான் இவங்க திருந்துவாங்க. கடவுளே, என் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த அந்த போராடி பிள்ளைகளை இன்று ஒரு நாள் பூமிக்கு அனுப்பு.
ப.உ. சிதம்பரம். பிரிட்டிஷ்காரர் ஆதிக்கம் செலுத்திய கப்பல் வணிகத்துக்கு போட்டியாக நானும் கப்பல் வணிகம் தொடங்கினேன். எனக்கு மக்கள் கொடுத்த பட்டம் கப்பல் ஓட்டிய தமிழன். எனக்கு 6 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை கொடுக்கப்பட்டது. அங்கு மாடு போல் சிக்கியிருந்தேன். என் சொத்துக்களை எல்லாம் இழந்து நான் ஏழையாகி கஷ்டப்பட்டது என் தென்னிந்திய விடுதலைக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய விடுதலைக்கும் தான். நான் பகத்சிங். நான் வட இந்தியாவில் சேர்ந்த பஞ்சாபியாக இருந்தாலும் நான் என்னை இந்தியனாகவே உணர்ந்தேன். என்னுடைய இன்கிலாப் ஜிந்தாபாத் முழக்கம் இந்த பிரிட்டிஷ்காரர்களை தூக்கத்தை கெடுத்தது. என்னை அவர்கள் தீவிரவாதி என்றார்கள், ஆனால் நான் இந்திய தேசியவாதி. வெள்ளையன் நம் அனைத்து பகுதி மக்களை அவன் கீழாக நடத்தினான். நம்மை அடிமைப்படுத்தும் போது கூட எந்த வேறுபாடும் பார்க்கவில்லை. ஆனால் இப்போது உங்களுக்குள் நீங்கள் வேறுபாடு பார்க்கிறீர்கள். என் தலையை தூக்கு கயிறுக்கு கொடுத்தது வட இந்தியாவுக்கும் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான். நான் வீரமங்க வேலு நாச்சியார். சிப்பாய் கழகம் தான் முதல் விடுதலை போராட்டம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் எனது போராட்டம் அதற்கும் முன்னால் நடந்தது. பிரிட்டிஷ்காரர் கொடுமையால் என் கணவர் கொல்லப்பட்ட போது நான் அழவில்லை. மாறாக முதல் பெண் தற்கொலை படையை உருவாக்கி வெள்ளையனை அலற வைத்தேன். என் படை வீராங்கனை கோயிலி தன்னை தானே தீ வைத்து எதிரின் அழகு கிறங்கே சாம்பலாக்கினாள். நீங்கள் எல்லாம் சுதந்திரமாக வாழத்தான் நாங்கள் ஒரு தியாகம் செய்தோம். நான் ரஷ்மிகா, ஜான்சி ராஜ்யத்தின் ராணியும் போராளியும். என் கணவரின் மரணத்திற்கு பிறகு ஆங்கிலேயர் என் மண்ணை கைப்பற்ற ஆசைப்பட்டனர். அதை தடுக்க நான் வாள் எடுத்தேன். இந்திய மகளிரின் வீரத்தை உலகறிய செய்தேன். என் மகனை கழுத்தில் கட்டி கொண்டு குதிரை ஏறி எதிரிகளை எதிர்த்து வீரமாக போராடினேன். நான் வீர மரணம் அடைந்தது என் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக. நான் சர்தார் வல்லபாய் பட்டேல். மக்களை ஒன்றுபடுத்தும் பணிதான் என் உயிர் மூச்சாக இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது அது ஒரு நாடாக இல்லை, சிறு சிறு ராஜ்யங்களாக இருந்தது. தனி மலர்கள் சேர்ந்து மாலை ஆவது போல் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே நாடாக மாறினோம். நாம் மட்டுமல்ல, நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையில் இரும்பு மனிதர்களாக இருந்தோம். அந்த ஒற்றுமை இப்போ எங்க போச்சு? நான் சுபாஷ் சந்திர போஸ். மக்களால் அன்புடன் நேதாஜி என்று அழைக்கப்பட்டேன். நான் இந்திய தேசிய படையை உருவாக்கினேன். ரத்தம் கொடுங்கள், நான் சுதந்திரம் தருகிறேன் என்று என்னுடைய வீர வசனம் ஒவ்வொரு இந்தியரின் சுதந்திர உணர்வை தட்டி எழுப்பியது. எனது போராட்டத்தில் இந்தியாவின் அனைத்து பகுதி மக்களும் மதம், மொழி, இனம் கடந்து ஒன்று சேர்ந்து போராடினார்கள். ஜெய் ஹிந்த் என்று நான் பயன்படுத்திய ஸ்லோகம் அனைத்து இந்தியரையும் இணைத்தது. அப்போது இருந்த ஒற்றுமை இன்று உங்களிடம் ஏன் இல்லை? நீங்கள் உங்களுக்குள் சண்டை போடவா நாங்கள் எங்கள் இன்னுயிரை தந்து விடுதலை வாங்கி தந்தோம்? சுதந்திரத்தின் உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரியவில்லை. பல்வேறு நிலைகளில் வேறுபாடுகள் இருப்பினும் அவற்றிடையே ஒற்றுமை காண்பதே ஒருமைப்பாடு. இப்போது நான் ஒற்றுமையின் அவசியத்தை புரிந்து கொண்டேன். நமக்குள் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை
நாம் ஒற்றுமையாக இருந்து பேசி தீர்த்து கொள்ளலாம். சரியாக சொன்னாய். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம் நாட்டின் அழகே வேற்றுமையில் ஒற்றுமைதான். அதை பாதுகாப்போம். என் கவலை தீர்ந்தது. என் பிள்ளைகள் ஒன்றுபட்டு விட்டார்கள். ஆமாம், காந்திஜி வரேன்னு சொன்னாரு. அவரை இன்னும் காணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த சுதந்திர நாளில் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. என் இந்திய மக்களிடம் பிரிவினை போய் ஒற்றுமை வந்திருப்பதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. எனது அருமை இந்திய மக்களே, ஒன்றை மட்டும் மறக்காதீங்க. சவுத்து, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், எப்பவுமே இந்தியா தான் பெஸ்ட். எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்வது ஜெய்ஹிந்த். தாயகம் பத்திட தன்னலம் போக்கிட சொல்வது ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகாத்மன கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த், 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 ஜெய்ஹிந்த். நன்றி நன்றி நன்றி. நாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய இந்த நாடகத்தில் சிறப்பாக நடித்த குழந்தைகள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்கள். இதில் பாரத மாதாவாக அஸ்னா செந்தில்நாதன், தென்னிந்திய சார்பாக தன்வி கார்த்திக், வட இந்திய சார்பாக தன்யா கார்த்திக், கிழக்கிந்திய சார்பாக சாக்ஷினி லக்ஷ்மணன், மேற்கிந்திய சார்பாக ரேயா சங்கரநாராயணன், வாவூசி அவர்களாக அக்ஷரா தினேஷ், பகத்சிங் அவர்களாக லக்ஷிகா பிரகாஷ், வீரநங்கை வேலுநாச்சியார் அவர்களாக சூர்யா ரமேஷ், ஜான்சிராணி அவர்களாக தேஜஸ்வரி சீனிவாசன், வல்லபாய் பட்டேல் அவர்களாக ஆரவ் மோகன், சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களாக சஞ்சிதா சிவசங்கர், மகாத்மா காந்தி அவர்களாக யதுநந்தன் செந்தில்நாதன். மேலும் இந்த நாடகத்திற்கு உதவிய